ஹெர்பலைஃப் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு விட்டால் வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க. இதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். யாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 10 வாரம் ஆகும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு 1 கிலோ கம்பல்சரி வெயிட் லாஸ் ஆகும். டெய்லி பேஸில் 2 டைம்ஸ் ஷேக் எடுக்கணும். மார்னிங் ஷேக் எடுக்கணும், நைட் ஷேக் எடுக்கணும். இந்த மாதிரி 10 வீக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி 10 kg வெயிட் லாஸ் ஆகும். ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து 10 kg வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, ஐடியல் வெயிட்டும் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம தான் நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் சொல்ற ப்ராசஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இப்போ எத்தனை கிலோ வெயிட் லாஸ் பண்ணீங்களோ அதே வெயிட்லேயே கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 10 வாரத்துக்கு 2 வேளை ஷேக் எடுங்க. அடுத்த 10 வாரத்துக்கு 1 வேளை ஷேக் எடுங்க. இது கம்பல்சரி. ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா நார்மல் லைஃப்குள்ள போறீங்க. ஏற்கனவே என்னென்ன ஃபுட் எடுத்து நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி ஃபுட்டே திரும்ப எடுக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க, பீஸா, பர்கர் இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு திரும்பவும் வெயிட் இன்க்ரீஸ் பண்றீங்க. அப்படியெல்லாம் சாப்பிடாம நம்ம ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து சாப்பிடும்போது எப்படி டயட் கண்ட்ரோல் பண்ணோமோ, எப்படி கலோரியை நம்ம குறைச்சோமோ அதே மாதிரி கலோரி கம்மியா ஹெல்தியான ஃபுட்டா அப்படின்னு திங்க் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டா பார்த்து சாப்பிடும்போது உங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷேக் பண்ணிட்டு ஷேக் மட்டும் தான் எடுக்கணும். அந்த 10 கிலோ வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 10 வாரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை விடணும். நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 10 கிலோ குறைஞ்சதுக்கு அப்புறம் ஹெர்பலைஃப் ஃபுட்டை சடனா விடுறீங்க. நீங்க சடனா விடும்போது திரும்ப 20 கிலோ கெயின் ஆயிடுது. வெளியில கேட்கறவங்களுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப் ஃபுட் சாப்பிட்டேன், வெயிட் லாஸ் பண்ணினேன், திரும்பவும் வெயிட் கெயின் ஆகுது, அதனால ஹெர்பலைஃப் ஃபுட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஃபேட் கமெண்ட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குற வெல்னஸ் கோச் உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லாதது அவங்க தப்பு. அவங்க சொன்னதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது உங்க தப்பு. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது வெயிட் லாஸ் பண்ணிட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் கம்பல்சரி எடுக்கணும். வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமால தான் உங்களுக்கு வெயிட் ஸ்ட்ரகிளா இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் 5 கிலோ குறைச்சிருக்காங்க. அவங்க ஒரு 70 கிலோ ஏற்கனவே இருந்தாங்க, இப்ப 65 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாசம் ஒரு வேளை ஷேக் கம்பல்சரி எடுக்கணும். இந்த வீடியோல கிளியரா நான் சொல்லியிருக்கேன். திரும்ப வெயிட் கெயின் ஆகாம இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இதை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கூட உங்க வெயிட் அதே வெயிட்லயே இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், இல்ல உங்க ஹெல்த்தை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.